ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஆக்சுவலி வெளியே போயிருந்தோம். வெளியேன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே தான். டிமார்ட்டில் கொஞ்சம் ஐட்டம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வாங்கின்னு வரலான்ட்டு போயின்னு இருக்கோம். ஸோ ரீச் ஆகிட்டோம் டிமார்ட்டில். இது மொபைல் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு அப்புறமா போய் ரிசீவ் பண்ணுறது. ஸோ அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ஐட்டம் தேவையாக இருக்குன்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்டாக் இருக்குல்ல, எது வேணுமோ அது மட்டும் வாங்கின்னு வந்துடலான்ட்டு நானும் பாப்பாவும் பார்த்துன்னு அப்படியே பார்த்துன்னு இருந்தோம். ஸோ ஸ்காட்ச் ப்ரைட்டு அது கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால அதெல்லாம் வாங்கினேன். பட் இன்னும் கொஞ்சம் ஐட்டம் வேணுமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு பார்த்தா அங்கே இருக்கல. எங்கள் ஹஸ்பண்ட் ஐட்டம் புக் பண்ணது ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஐட்டம் பார்க்கலாம், ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா நியூ ப்ராடக்ட்டுன்ட்டு எல்லாம் செக் பண்ணின்னு இருந்தேன். ஆனால் எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கல அங்கே. ஸோ அதனால் பார்த்துட்டு எல்லாம் சும்மா வந்துட்டேன். அப்புறம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் எது வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சும்மா சுற்றி பார்த்துன்னு இருந்தேன். நல்ல ப்ராடக்ட் வந்துருந்துச்சா என்ன ஏதுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சி. ஸோ அது இப்போதைக்கு நான் வாங்கலை, ஏன்னா பார்த்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஒர்த்தாக இருக்குது. டிமார்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் பண்ணலாம், ஆராமாக பண்ணலாம். இது நீங்கள் கூட டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுவீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் லன்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பாக்ஸு அதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. அப்புறமா பாப்பா அம்மா இது வேணுமா அது வேணுமான்ட்டு எல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க. ஸோ அதனால் எது தேவையோ அது மட்டும் வாங்கலாம் வாம்மா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துன்னு இருந்தோம். பாட்டில்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சி. பட் ஆல்மோஸ்ட் இது நான் லாஸ்ட் டைம் என்ன பார்த்தனோ அந்த டிசைன் தான் இருந்தது. ஸோ அதனால் வேணாம் இப்போதைக்கு, ஸ்கூல் டைமுக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருந்தோம். எல்லாம் க்ளீனாக செக் பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் எடுத்து போட்டுன்னுக்குறாங்க. அதுக்குள்ளே பாப்பா என்ன இது வேணும் அது வேணும், பென்சில் வேணும், ஸ்டேஷ்னரி செக்ஷன் வேறு வந்துடுச்சு. ஸோ அதனால இந்த மேடம் அது இது வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்டுன்னு இருந்தாங்க. ஸோ இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது. ஸோ அப்புறமா வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு இருந்தால் இந்த மேடம் வரவே மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலி த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்குது, ஏன்னா ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இந்த வீடியோ அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதனால இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதனால இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பண்ணின்னுக்கிறேன். ஆனாலும் இன்னும் த்ரோட் பெயினாக இருக்குது. எனக்கு வாய்ஸ் ஓவர் இப்பயும் அவ்வளோ க்ளீனாக கொடுக்க முடியல. ஸோ வீடியோ அப்படியே வச்சுட்டா பெண்டிங் ஆகிடுமே அப்படின்ட்டு நானும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொடுத்துன்னு இருக்கேன். பேக்கெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சி. குட்டி குட்டி பேகு, அப்புறமா ஸ்கூல் பேகு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போதைக்கு வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் அப்படியே வந்துட்டேன். நான் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துலேருந்து வாங்கினு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த வாட்டிக்கு என்னென்ன வாங்கினோன்ட்டு எல்லாம் எங்கள் அண்ணன் பையன், அவன் பேர் ஸ்ரேயஸ், நாங்கள் அப்போன்னு கூப்பிடுவோம், அவெல்லாம் எடுத்து நான் வைக்கிற அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு அதெல்லாம் டிவைட் பண்ணி எடுத்து வைக்கலாம் நாங்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இங்கே தனியாக வாங்குறேன்னா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால டிமார்ட்டில் வாங்கினா இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வாங்கிட்டோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கினோம். அதெல்லாம் எடுத்து காமிச்சின்னு இருந்தாங்க. அந்த அம்மா ஃபுல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணின்னு இருந்தாங்க. இது சில ஐட்டமுங்க இங்கே கொஞ்சம் பெங்களூரில் காஸ்ட்லி தான். ஸோ அதனால டிமார்ட்டில் ஒர்த்தாக இருக்கும். நாங்கள் ட்ரெஸ்ஸுங்க எடுக்கிறது விஷால் மார்ட்டுன்ட்டு இருக்குது. க்ராசரி வாங்குறதா இருந்தால் டிமார்ட்டில்,
சின்ன சின்ன ஐட்டம் வாங்குறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கிட்டேயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் வாங்கிடுவோம். ஸோ அதனால இது டிமார்ட்டில் புக் பண்ணது. இதெல்லாம் ஒரு மந்த்துக்கு ஆகும். ஸோ அதனால இவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டோன்ட்டு எங்கள் அண்ணன் பையன் காமிச்சின்னு இருக்கான். போயிட்டு வந்து ஃபுல்லு என் ஃபேஸ் எல்லாம் டயர்டாக இருக்குது. என்னவோ தெரியல, இப்போல்லாம் ரொம்ப டயர்டு. அதுக்கப்புறமா தான வாட்டிக்கு காத்தாடி இது பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் பையன் கேட்டதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் போய் மேலே இது பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா விட்டுன்னுக்குறாங்க பாருங்கள். நானும் சும்மா போய் உக்காந்துன்னு பார்த்துன்னு இருந்தேன். சூப்பராக வந்து நின்றுச்சு. 2 பேரும் அவனுக்கு வராது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி நின்றாங்க. பாரு இப்படி பண்ணணும், இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு எல்லாம் அவனுக்கு ட்ரெயின் பண்ணான். அவனுக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் அவனுக்கு போதும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் அவன். அப்புறமா நானும் போய் சும்மா ஒரு கிளிப்பிங் இருக்கட்டுமே அப்படின்ட்டு நானும் போய் மேலே போய் கொஞ்சம் ரீல்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கினேன். பாப்பா பாருங்கள் எவ்வளோ இது பண்ணின்னுக்கிறாங்க. மத்தியானமாக போனோம், பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறமா இது கைட்டு வந்துட்டு கீழே இழுத்துட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு காஃபி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதனால அங்கத்துலேருந்து கீழே கொஞ்ச நேரம் காத்தாடி எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துன்னு எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கணுமா இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டு நல்லா இருக்கிறதால அதெல்லாம் எடுத்துன்னு இருந்தேன். பாப்பா எவ்வளோ சேட்டை பண்ணின்னுக்கிறாங்க பாருங்கள். அது வந்து இன்னொரு பில்டிங்கில் போய் மாட்டிக்கிச்சு. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நெக்ஸ்ட் டே விலாகாக இருக்கும். ஸோ ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கத்துலேருந்து வந்துன்னு இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வாங்கினேன் பாரு எப்படி இருக்குன்ட்டு காமிச்சின்னு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும். ஸோ அது வாங்க போகலான்ட்டு போயின்னு இருக்கோம். என்ன பொருளுன்னா கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்து டேபிள் ஃபேன் வேணுமா இருக்குது. ஸோ அதனால அந்த ஃபேன் பார்க்கலான்ட்டு போனால் இங்கே நிறைய ஐட்டம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கணும் அப்படின்ட்டு சரி இந்த பஜாஜ் ஃபேன் பார்த்துன்னு வந்தோம். ஸோ பார்த்துன்னு இருக்கும்போதே வந்துட்டு நானும் செக் பண்ணி வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குது என்னான்ட்டு செக் பண்ணின்னு இருந்தேன். அப்படியே இந்த ஃபேன் மட்டும் அவங்க போட்டு காமிச்சின்னு இருந்தாங்க, எவ்வளோ ஹைட் வரும் என்ன ஏது, அப்புறம் வாரண்ட்டி எவ்வளோன்ட்டெல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ இது பார்த்துன்னே இருக்கும்போது சரி எல்லோ கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபேன் கேட்டேன். இந்த ஃபேனில் கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது, நீங்கள் உக்காந்த இடத்துலையே ரிமோட் கண்ட்ரோலில் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்பயுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால இதே காமிங்க அப்படின்னு சொன்னேன். இது எந்த பிராண்டுன்னா டெக்கோ பிராண்டா, ஆனால் பிராண்டு சூப்பராக இருக்குது சார், ரிவ்யூஸும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால அதே பிராண்டே எனக்கு காமிங்க அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன். ஸோ அவங்க சரி ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சின்னு இருக்காங்க அவங்க. எனக்கு அந்த ரிமோட்டை பார்க்கணுன்ட்டு நானும் கேட்டுன்னு இருந்தேன். ஸோ அதனால பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க. சரி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு நம்ம, சரி இதே வாங்கிடலான்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ சார் இதே இருக்கட்டும், இதே எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி நாங்கள் இதே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே பெங்களூர்லேயே இவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ அங்கே ஊர் சைட்லலாம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி எனக்கு அது தான் யோசனை பண்ணின்னு இருந்தேன். எங்கள் நாத்தனார் எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க, செம்ம வெயிலுன்னு சொல்லின்னு இருந்தாங்க. எங்களுக்கே இங்கே தாங்க முடியலை. ஸோ நீங்கள் எல்லாம் பாவம் அங்கே எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு யோசனை பண்ணின்னு இருந்தேன். ஸோ ஃபேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபிட் பண்ணுறது வேணாம், நம்ம இங்கேயே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசிவிட்டு அப்புறமா அவங்களே ஃபிட் பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன சீக்கிரம் பண்ணிவிட்டு கடகடான்னு பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அதனால நீங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துடுங்கன்ட்டு நானும் சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப ஹாப்பி. இந்த மந்த் எனக்கு இந்த மந்த் ஃபுல்லு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே இதே மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நான் அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். பாருங்கள் இதுதான் ரிமோட்டு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறது வேணான்ட்டு அவ்வளோதான் நான் டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணுறேன். கடைசியில் இந்த ப்ராண்டு தான் வாங்க போகிறோம். பாருங்கள் இந்த ப்ராண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ட்டு செக் பண்ணுங்கள்.
சரி ஃபேன் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இன்னொன்று சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. என்னென்னா ஹேர் ட்ரையர். ரொம்ப நாளாக இந்த ஹேர் ட்ரையர் கேட்டுனே இருந்தேன். ஸோ அது கூட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த மந்த் ஃபுல்லு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கேட்டதெல்லாம் சின்ன சின்ன இது தான். எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறதால நாங்கள் என்ன வேணுமோ எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடச்சின்னு இருக்குது. ஸோ அதனால வீட்டில் இருந்து உக்கார்றதுக்குள்ள பதில் வேலைக்கு போய் சம்பாதிங்க லேடிஸுன்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ ஃப்யூச்சருக்கு அதுவும் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு எங்கள் கஷ்டத்துக்கு ஆகும்ன்ட்டு சரி அங்கத்துலேருந்து வந்துட்டோம். ஃபேன் போட்டெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். பாப்பா ஃபுல் ஹாப்பி. இந்த வீடியோ இப்போதைக்கு நான் எண்ட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.